ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டிஃபன் ரெசிபி, லஞ்ச் ரெசிபின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சேமியா பகலாபாத், அதோட இந்த வடமாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த சாதமும் நீங்கள் தேட மாட்டீங்க. வாங்க இந்த சூப்பரான பகலாபாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பகலாபாத் செய்கிறதுக்கு 3/4 கப் சேமியா எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது 3/4 பவுல் சேமியாவுக்கு அதே மாதிரி 3/4 பவுல் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதே பவுலில் 3 பவுல் முக்கால் 3 தடவை இந்த தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு எண்ணெயும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க விடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இந்த சேமியாவை இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம தண்ணியை இருத்துக்கலாம். இந்த பகலாபாத் ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் டிஃபன், மத்தியானம் லஞ்சுக்கு கூட நீங்கள் இது ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேமியாவில் செய்கிற டிஷ்ஷஸ் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க இந்த சூப்பரான பகலாபாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தயிர் சேமியான்னு கூட சொல்லுவாங்க. வாங்க ரெடி பண்ணலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இப்போது கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சேமியா ஒன்றோடு ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ சேமியாவை போட்டு வேக வச்சிடலாம். சேமியா நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி சூப்பராக செஞ்சிடலாம் சீக்கிரமாக. இப்போ இந்த சேமியா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் போட்டு நான் வடிகட்ட போகிறேன். இப்போ இதை சேமியாவை வடிகட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி வடிகட்டியாச்சு. இப்போ இதில் தான் நான் வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த பகலாபாத் செய்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ தண்ணி வடிகட்டியாச்சு பாருங்கள். இதை நம்ம பவுலில் போட்டலாம். போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இது செய்யணும். அப்போ தான் நமக்கு குழையாமல் நல்லா வரும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், பவுலில் போட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டியோட பின்னாடி பக்கம் எடுத்துக்கோங்க. பின்னாடி பக்கம் எடுத்துகிட்டு நல்லா இதை இது மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் சூடு ஆறும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, அதோடைய உளுந்தம்பருப்பு இருக்குது. ஒரு துண்டு இஞ்சி நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. உங்களுக்கு இதோட முந்திரி பருப்பு போடணுன்னா நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேமியா இப்போ சேமியா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா புளிப்பு இல்லாத தயிர் ஊற்றிக்கலாம்.
அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கோயம்புத்தூர் சைடு இடியாப்பம் பிழிஞ்சு அந்த இடியாப்பத்தில் இது மாதிரி தயிர் போட்டு செய்வாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேமியாவில் செய்கிறதுக்கு பதிலாக இடியாப்பம் பிழிஞ்சு அந்த இடியாப்பத்தை இது மாதிரி இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா கூட ஊற்றிக்கலாம். இப்போ தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் ஊற்றணும், ஊற்றிக்கலாம். தயிர் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் நிறையா தயிர் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ரெசிப்பியை நீங்கள் காலையிலே பண்ணணும் அப்படின்னா மத்தியானம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே பாதி பால் பாதி தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதைய தாளிப்பு இதெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பகலாம்பாத் தயிர் சேமியா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்போவுமே நம்ம தயிர் சாதத்தில் தான் இது மாதிரி செய்வோம். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி சேமியாவில் செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா இங்கே இடியாப்பம் பிழிஞ்சு அதில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியோட வடுமாங்காய் ஊறுகாய், இல்லை உங்களுக்கு பிடித்தமான ஊறுகாய், காரமான ஒரு ஊறுகாய் வச்சு இல்லை ஒரு காரமான சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதோட வடுமாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.